வணக்கம். இப்போ ஒரு பரபரப்பான நகரத்துல திடீர்னு ஒட்டு மொத்தமா மின்சாரம் தடைப்பட்டா எப்படி இருக்கும்? ம் சொல்லும்போதே ஒரு மாதிரி இருட்ட ஃபீல் ஆகுது. ஆமா இல்லையா? எந்த பக்கம் பார்த்தாலும் வெளிச்சம், வாகனங்கள், மனிதர்கள்னு இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு இடம் ஒரு நொடியில இருட்டி ஒரு விதமான பயங்கரமான சூனியம் உருவாகும் பாத்தீங்களா? கண்டிப்பா. ஒரு பெரிய அமைதி வந்துடும். அதேதான். நீங்க உங்க வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் உங்கள விட்டு பிரிஞ்சப்போ அந்த உடைந்த இதயம் கொடுக்கிற வலியும் கிட்டத்தட்ட அது போல தான் இருந்திருக்கும். சரியா? 100% உண்மை. அத மறுக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான தேடல்ல அலச போற ஒரு சின்ன குறிப்புல ஆரம்பமே ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதாவது ஒருவரால் மனசு உடைந்ததும் உலகமே காலியாகி போன மாதிரி தோணும் அப்படின்னு தொடங்குது. ரொம்ப ஆழமான வரிகள் அது. ஆமா. இத படிக்கும்போது அந்த வலியோட ஆழம் எவ்வளவு உண்மையானதுன்னு புரியுது. ஆனா இந்த இருட்டுல இருந்து எப்படி வெளிய வர்றது? அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம். ம் ஒரு முக்கியமான விஷயம். தி அல்கெமி ஆஃப் அ புரோக்கன் ஹார்ட். அதாவது ஒரு உடைந்த இதயத்தின் ரசவாதம். இந்த குறிப்புல இருக்கிற விஷயங்களை தான் நாம இப்ப கொஞ்சம் ஆழமா தோண்டி பார்க்க போறோம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சூனியம் அப்படிங்கிற வார்த்தை, அது இங்க ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓ, அந்த வெற்றிடத்தை சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா உணர்வுபூர்வமா ஒருத்தரை சார்ந்து அவங்கள மையமா வச்சு ஒரு உலகத்தை நாம உருவாக்கி வச்சிருப்போம் இல்லையா? கண்டிப்பா. அவங்க தான் நமக்கு எல்லாமேன்னு தோணும். அதான். அந்த நபர் விலகுற வினாடியில நம்ம மூளைக்கு அது வெறும் ஒரு நபரோட பிரிவா மட்டும் தெரியறதில்ல. அப்புறம் எப்படி புரியும்? ஒட்டுமொத்த உலகத்தோட அழிவாவே மூளை அதை உணருது. பாத்தீங்கன்னா இந்த குறிப்புல அந்த சூனியமான இருள்ல இருந்து எப்படி படிப்படியா வெளிச்சத்துக்கு வர்றது. ம், வெளிச்சத்துக்கு வர்றது மட்டும் இல்லாம ஆமா, அந்த வழியை எப்படி ஒரு மாபெரும் சக்தியா மாத்துறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அதான் இந்த குறிப்போட அடுத்த வரியிலேயே ஒரு பெரிய திருப்பம் இருக்கு. என்ன சொல்றாங்க? அதாவது உன்னை விட்டு போனவர் உன் வாழ்க்கையின் முடிவில்ல, ஒரு பாடம் மட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ம் இது ரொம்ப யதார்த்தமான ஒரு உண்மை. கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நம்மள விட்டு போகும்போது அந்த வலியோட உச்சியில இருக்கிறவங்க கிட்ட போய் இதை எப்படி சொல்றது? நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா இது வெறும் பாடம் அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? அந்த நொடியில அது வாழ்க்கையோட முடிவாவே தானே தோணும். கண்டிப்பா அப்படிதான் தோணும். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்ப ரசிச்சு படிக்கிற ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்துல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு முக்கிய கதாபாத்திரம் திடீர்னு இறந்து போற மாதிரி. ஆமா. திடீர்னு செத்து போயிட்டாவோ, இல்ல கதைய விட்டு போயிட்டாவோ, அந்த முழு கதையும் முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம புக்கையே தூக்கி போட்டுடுவோமே, அது போல இருக்கு. ஒரு பெரிய ஏமாற்றம் வரும். ஆனா நீங்க சொல்றீங்க, அது கதையோட முடிவில்ல, ஒரு அத்தியாயத்தோட முடிவுதான்னு. இது எல்லாம் அந்த வலியில துடிக்கிற நேரத்துல மனித மனம் எப்படி ஏத்துக்கும்? இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மூளை அது அவ்வளவு சுலபமா ஏத்துக்காது. அதுதான் உண்மை. ஏத்துக்காதா? அப்ப ஏன் அப்படி ஒரு வரி அந்த குறிப்புல இருக்கு? ஏன்னா மனித மூளை எப்பவுமே ஒரு பழக்க வழக்கத்தையும் பாதுகாப்பையும் தான் தேடும். ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கும்போது ம். அவங்களோட ஒரு பழக்கம் வந்துடும். ஆமா, நம்ம மூளை அவங்கள வச்சு ஒரு எதிர்கால வரைபடத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் என்ன பண்ணலான்னு. எல்லாமே அவங்கள சுத்தியே பின்னப்பட்டிருக்கும். சரியா? எக்ஸாக்ட்லி. அவங்க திடீர்னு போகும்போது மூளைக்குள்ள இருக்கிற அந்த எதிர்கால வரைபடமே கிழிஞ்சு போயிடுது பாத்தீங்களா? ஓ, அதனாலதான் அது ஒரு முடிவு போல ஒரு மாயையை உருவாக்குதா? ஆமா. ஆனா இந்த இடத்துல தான் அந்த பாடம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். என்ன பாடம்? இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தோணும்போது அங்க கத்துக்க என்ன இருக்கு? நிறைய இருக்கு. அதாவது ஒரு பிரிவு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு பார்த்தா, முதல்ல மனித உறவுகளோட நிலையற்ற தன்மையை புரிய வைக்குது. ம், யாரும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கிறது. ஆமா. ரெண்டாவதா நம்மளோட சொந்த பலவீனங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. பலவீனங்களையா? அது எப்படி? பாத்தீங்கன்னா, நாம எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்துக்காக இன்னொருத்தர அளவுக்கு அதிகமா சார்ந்திருக்கோம். ஓ, அந்த எதிர்பார்ப்புகள். கரெக்ட். நம்மளோட எல்லைகள் என்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கத்துக் கொடுக்கும். அந்த நபர் போனது ஒரு கசப்பான மருந்தா இருக்கலாம். ஆனா அது தேவையான ஒரு மருந்து. ஆமா, அது நாம யாருங்கிறத நமக்கே கத்துக் கொடுக்கிற ஒரு ஆசான். அது மட்டும் இல்லாம மூளையில ஏற்படுற அந்த வலி இருக்கு இல்லையா, ம். அது உடல் ரீதியான காயத்துக்கு மூளை எப்படி செயல்படுமோ அதே மாதிரி தான் செயல்படும்னு ஆய்வுகள் சொல்லுது. நிஜமாவா? உடம்புல அடிபட்டா வலிக்கிற மாதிரியேவா? கண்டிப்பா. அதனால தான் அந்த வலி அவ்ளோ ஆழமா இருக்கு. இந்த புரிதல் தான் அந்த பாடத்தோட ஆரம்பம். நீங்க சொல்ற நியாயம் புரியுது. அறிவுபூர்வமா சரி, இது ஒரு பாடம்னு நம்ம மூளை புரிஞ்சுக்கிட்டாலும் மனசு அத கேட்காதே.
மனசு அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகாது. ஆமா, அது வலிய தொடர்ந்து உணர்ந்துகிட்டே தானா இருக்கும். அந்த வலியை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் இங்க அடுத்த பெரிய சவால். அது ஒரு பெரிய போராட்டம் தான். அதுக்கு இந்த குறிப்புல ஒரு முரண்பாடான வழிகாட்டுதல் இருக்கு. அதாவது, அழ வேண்டும்னா அழு, வலிய உள்ளே அடக்காதே, ஆனா அந்த வலியிலேயே வாழ்ந்து விடாதே. ம், ரொம்ப அழகான வரிகள். இத படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ வலிய உள்ளே அடக்கிறது அப்படிங்கிறது காத்தடிச்ச ஒரு பந்த தண்ணிக்கடியில பலமா அழுத்தி பிடிக்கிற மாதிரி இல்லையா? அருமையான ஒரு உதாரணம். எவ்வளவு நேரம் வேணாலும் அழுத்தி பிடிக்கலாம், ஆனா கை வலிக்கும் போது அதை விட்டா அது வேகமா மேல வரும். ஆமா, அது வேகமா நம்ம முகத்திலேயே வெடிச்சு சிதறி அடிக்கும்ல. சரி, அதுக்காக அழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வலியிலேயே நிரந்தரமா வாழ்ந்து விடுறது அப்படிங்கிறது ம், அந்த தண்ணிக்குள்ளேயே மூழ்கி செத்து போறதுக்கு சமந்தானே. இந்த ரெண்டுக்கும் நடுவுல எப்படி ஒரு சமநிலையா கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சரியான ஒப்பீடு. வலிய உணர்றதுக்கும், அதாவது ப்ராசஸிங் பெயின், ம் அதுக்கும் வலியிலேயே தேங்கி போறதுக்கு நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதை நாம சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? உணர்ச்சிகளை உள்ளேயே அடக்கி வைக்கிறது ரொம்ப ஆபத்தானது. நீங்க அழுகிறது ஒரு பலவீனத்தோட அடையாளம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. உடம்புல தேங்கி இருக்கிற மன அழுத்த ஹார்மோன்களை வெளியேத்துற ஒரு இயல்பான வடிகால் தான் கண்ணீர். ஓ, அப்ப அழுவுறது நல்லது தானா? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அந்த பந்தம் மெதுவா தண்ணிக்கு மேல வர விடுறது தான் சரி. ஆனா அந்த வலியிலேயே வாழ்ந்து விடாதே அப்படின்னு சொல்றதுல ஒரு பெரிய உளவியல் உண்மை இருக்கு. என்ன உண்மை? சில நேரங்கள்ல மக்கள் அந்த வலியே தங்களோட அடையாளமா மாத்திக்குவாங்க. அடையாளமா மாத்திக்கிறதா? அது எப்படி? யாரோ வலியோட வாழ ஆசைப்பட மாட்டாங்களே. வெளிப்படையா ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா மனசுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கு. நான் பாதிக்கப்பட்டவன், நான் ஏமாற்றப்பட்டவள் அப்படிங்கிற நினைப்புக்குள்ள ஒரு விதமான பரிதாபமும் கவனமும் கிடைக்குதுன்னு மூளை நினைக்கும். ஓ, அந்த ஒரு சிம்பத்தி கிடைக்கிறதுனாலயா? ஆமா. அப்படி கிடைக்கும்போது அந்த வலியிலேயே வசதியா குடியேறிடுவாங்க. காலப்போக்குல அந்த வலி இல்லைன்னா அவங்களுக்கு வேற என்ன பேசுறதுன்னே தெரியாத அளவுக்கு. அதுவே அவங்க அடையாளமா மாறிடும். எக்ஸாக்ட்லி. அதுதான் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி விடுறது. ஒரு வலிய கையாள்றதுனா என்ன அர்த்தம்னா, அந்த வலிய ஒரு விருந்தாளி மாதிரி வரவேற்கணும். விருந்தாளியா? ஆமா, அதுக்குரிய மரியாதையை கொடுக்கணும். அழ வேண்டிய அழுது தீர்க்கணும். ஆனா அந்த விருந்தாளிய ஒரு கட்டத்துல வழி அனுப்பி வைக்கணும். அதையே நிரந்தரமா தங்க வச்சுக்க கூடாது. அதேதான். அதே வலிய நிரந்தர முகவரியா மாத்திக்க கூடாது. ஓ, ரொம்ப ஆழமான விளக்கம். சரி, இப்போ அழுது முடிச்சாச்சு, விருந்தாளிய வழி அனுப்பியாச்சு. ஆனா அவங்க போன பிறகு மனசுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் இருக்குமே. கண்டிப்பா. ஒரு பெரிய காலியிடம் இருக்கும். அந்த இடத்தை எப்படி நிரப்புறது? அதுக்கு தான் இந்த குறிப்பில அடுத்த கட்டமா 3 விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதாவது, உன்னை நீ மீண்டும் நேசிக்க ஆரம்பி, மன அமைதியை தேடு, உன் கனவுகளுக்காக வாழ ஆரம்பி. ரொம்ப முக்கியமான படிகள் இது. ஆனா இந்த 3 விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. மன அமைதியை தேடுறது, கனவுகளை நோக்கி ஓடுறது, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். ஆமா. ஆனா அதுக்கு முன்னாடி ஏன் இந்த குறிப்பு உன்னை நீ மீண்டும் நேசிக்க ஆரம்பி அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுக்குது? அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. இத பாக்கும்போது எனக்கு விமானத்துல சொல்ற அந்த பாதுகாப்பு அறிவுரை தான் ஞாபகம் வருது. ஆபத்து காலத்துல ஆக்சிஜன் குறையும் போது முதல்ல உங்க மாஸ்க நீங்க போடுங்க. ஆமா, அப்புறம் மத்தவங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லுவாங்களே, இதுவும் அதே தர்க்கம் தானா? தன்னை முதல்ல நேசிக்கிறது தான் அந்த ஆக்சிஜன் மாஸ்கா? ஆமா. அந்த ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம உங்களால வேற எந்த செயலையும் செய்ய முடியாது. ஓ, சுய அன்பு இல்லாம நீங்க எந்த அமைதியையோ கனவுகளையோ அடைய முடியாது. இத கொஞ்சம் விரிவாகவே பாப்போம். ஒருத்தர் நம்மள நிராகரிச்சுட்டு போகும்போது அவங்க வெறுமனே அவங்களோட உடைமைகளை மட்டும் எடுத்துட்டு போறதில்ல. பின்ன வேற என்ன எடுத்துட்டு போறாங்க? நம்மளோட சுய மதிப்பையும் சேர்த்தே எடுத்துட்டு போயிடுறாங்க. செல்ஃப் வொர்த், அதானே? ஆமா. நான் போதாதவனா, என்கிட்ட என்ன குறை அப்படின்னு மனசு நம்மளையே கேள்வி கேட்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல தான் நிறைய பேரு தப்பா வேற ஒரு உறவையோ அல்லது வேற ஏதாவது பழக்கத்தையும் தேடி போய் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முயற்சி பண்ணுவாங்க. ஒரு டெம்பரரி ரிலீஃப் தேடி போறது. ஆமா. ஆனா அது வேலைக்கு ஆகாது. தன்னைத்தான் நேசிப்பது தான் அதுக்கான சரியான அடித்தளம். அது சரி, அப்படி மனசு முழுக்க தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது எப்படி திடீர்னு தன்னைத்தானே நேசிக்க முடியும்? அது சுலபம் இல்லதான். சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா நிஜத்துல அதை எப்படி செய்யறது? இதுக்கு ஏதாவது முதல் படி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தன்னைத்தானே நேசிக்கிறது அப்படிங்கிறது காலையில எழுந்து கண்ணாடிய பார்த்து நான் என்ன நேசிக்கிறேன்னு சொல்றது மட்டும் இல்ல. அப்புறம் அது ஒரு தொடர் செயல்முறை. முதல் படி என்னன்னா, உங்க மூளைக்குள்ள ஓடுற அந்த சுய விமர்சனத்தை நிறுத்துறது. நம்மள நாமே குறை சொல்றத நிறுத்தணும். கரெக்ட். யாரோ ஒருத்தர் உங்களை ஏத்துக்கல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஆமா.
அவங்களால உங்களுக்கான அன்பை கொடுக்க முடியல. அது அவங்களோட குறை, உங்க குறை இல்லைன்னு நீங்க முதல்ல நம்பணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்களே முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்படிப்பட்ட விஷயங்கள்? அதாவது உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுறது, உங்க உடல் நலத்துல அக்கறை காட்டுறது. ஓ, சின்ன சின்ன செல்ஃப் கேர். ஆமா, இப்படி சின்ன சின்னதா உங்களை நீங்களே கவனிக்க ஆரம்பிக்கும்போது அந்த அடித்தளம் பலமாக ஆரம்பிக்கும். அந்த அடித்தளம் தான் உங்களுக்கான மன அமைதியை கொண்டு வரும். அப்போ இந்த சுய அன்புங்கிற அடித்தளம் உறுதியாகிடுச்சுன்னா மன அமைதியும் கனவுகளை நோக்கி ஓடுற அந்த உந்துதலும் தானாவே வந்துடும் சொல்றீங்க. கண்டிப்பா வரும். அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. சரி, இதையெல்லாம் தாண்டி கடைசியா இந்த பயணம் எங்க போய் முடியுது? இதோ இந்த இறுதி வரிய படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன வரி அது? ஏன்னா ஒரு நாள் நீ உணர்வாய், உடைந்த இதயம்தான் என்னை இன்னும் பலமான மனிதனா மாத்தியது. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரி. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. தலைப்புல சொல்லிருக்காங்களே ஒரு ரசவாதம், அது இதுதானா? இரும்ப தங்கமா மாத்துற மாதிரி வலியால சுக்குநூறா உடைஞ்சு போன ஒரு மனச ஒரு வலிமையான மனிதனா மாத்துறது. இந்த உருமாற்றம் எப்படி நடக்குது? இந்த ரசவாதம் அப்படிங்கிற உருவகம் இங்க ரொம்ப சரியா பொருந்துது. பலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இதயம் உடைந்திருந்தாலும் நான் பலமா மீண்டும் வந்தேன் அப்படின்னு. ஆமா, அப்படிதான் பொதுவா சொல்லுவாங்க. ஆனா இந்த குறிப்பு சொல்லும் உளவியல் உண்மை அது கிடையாது. உடைந்த இதயம் இருந்த போதிலும் நாம பலமாகல. அப்போ மாறாக அந்த உடைந்த இதயத்தால தான் நாம பலமானோம் அப்படிங்கிற நுட்பமான வித்தியாசத்தை நாம கவனிக்கணும். புரியல. உடைந்த இதயத்தால பலமானோமா? அது எப்படி சாத்தியம்? ஒரு காயம் எப்படி பலத்தை கொடுக்கும்? இத புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உடற்பயிற்சி கூடத்துக்கு போய் வெடைய தூக்கும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம தசைகள் பலமாகும். ஆனா அதுக்கு முன்னாடி உண்மையிலே நம்மளோட தசை நார்கள் கிழிஞ்சு உடையுது. ஓ, மசில் தியர் ஆகுது. ஆமா, அந்த உடைந்த நார்கள் மீண்டும் ஒன்னு சேரும்போதுதான் முன்னாடி இருந்ததை விட அதிக வலிமையோட வளருது. மனித உணர்வுகளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். வாவ், இது ஒரு அருமையான ஒப்பீடு. எந்த காயமும் படாத ஒரு மனசை விட காயப்பட்டு அதை எதிர்கொண்டு அந்த வலியை கடந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிட்ட ஒரு மனம் இருக்கு பாருங்க, அது பன்மடங்கு வலிமையானது. அடுத்த முறை ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மனசு அவ்வளவு சீக்கிரம் உடைஞ்சிடாது. அதுக்கு காரணம் அந்த முதல் முறிவு தான். ஓ, அந்த முதல் வலிதான் அடித்தளமா மாறுது. அதனாலதான் உடைந்த இதயம்தான் என்னை இன்னும் பலமான மனிதனாக்கியது அப்படின்னு இந்த வரி ஆழமா சொல்லுது. ஆஹா, கேட்கவே ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ நம்ம மனசு கிழிஞ்சு போறது எல்லாமே இன்னும் வலிமையா வளர்றதுக்கான ஒரு வழிமுறை தான். 100%. ஆமா. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நாம இந்த உரையாடல்ல கடந்து வந்த பாதைய ஒரு முறை திரும்பி பார்க்கலாம். கண்டிப்பா. உடைந்த இதயம் கொடுக்கிற அந்த முதல் இருள் நிரம்பிய சூன்யம் தற்காலிகமானது. ஒருத்தரோட பிரிவு வாழ்க்கையோட முடிவு கிடையாது. அது நமக்கான ஒரு பாடம். ஆமா, ஒரு முக்கியமான பாடம். அந்த வலிய உள்ளேயே வச்சு அழுத்தி வெடிக்கவும் விடக்கூடாது. அதே சமயம் அதுக்குள்ளேயே மூழ்கி போய் நம்ம அடையாளத்தையும் இழந்துடக்கூடாது. ரொம்ப சரி. எல்லாத்துக்கும் மேல நமக்கான அந்த ஆக்சிஜன் மாஸ்க் ஆகிய சுய அன்பை திரும்பவும் கண்டுபிடிக்கணும். அதுதான் அமைதியையும் கனவுகளையும் மீட்டு தரும். கடைசியா இந்த வழியே நம்மள இரும்புல இருந்து தங்கமா மாத்துற ஒரு ரசவாதமா செயல்பட்டு முன்னவிட பலமான ஒரு மனிதனா எப்படி மாத்துதுன்னு ரொம்ப அருமையா அலசிட்டோம். ஆமா, இது ரொம்ப அழகா சுருக்கி சொல்லிட்டீங்க. இங்க நான் ஒண்ணு மட்டும் சேர்த்துக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள் வெறும் காதல் தோல்விக்கோ அல்லது ஒரு உறவோட முறிவுக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது. வேற எதுக்கெல்லாம் இது பொருந்தும்? உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த ஒரு பெரிய இழப்புக்கும், அதாவது அது ஒரு வேலை போனதா இருக்கலாம், தொழில் ஏற்பட்ட பெரிய நஷ்டமா இருக்கலாம், பெரிய ஏமாற்றங்கள், ஆமா, அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட மரணமா கூட இருக்கலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு வரைபடம் மாதிரி தான் செயல்படும். ஓ, அந்த ப்ளூ பிரிண்ட். ஆமா, எந்த ஒரு இழப்பும் நமக்கு ஒரு பாடம் தான். எந்த ஒரு வழியும் கடந்து போக வேண்டிய ஒண்ணுதான். எந்த ஒரு வீழ்ச்சிக்கு பிறகும் நாம நம்மள நேசிக்கிறதும் அமைதியை தேடுறதும் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. இந்த உலகளாவிய உண்மையத்தான் இந்த சின்ன குறிப்பு இவ்வளவு ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. ரொம்ப உண்மையான வார்த்தைகள். எந்த ஒரு வலியும் ஒரு ரசவாத தொடக்கம்தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டோம். உடைந்த இதயங்கள் அப்படிங்கிறது வெறும் தூக்கி போட வேண்டிய கண்ணாடி துண்டுகள் கிடையாது. ஆமா, அது ஒரு வலிமையான ஆயுதத்தை செய்யறதுக்கான இரும்பு. இந்த ஆழமான தேடல் உங்களுக்கும் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கோன்னு நம்புறோம். சரி, நாம விடைபெற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஆமா, இன்னைக்கு நாம பேசின எல்லாத்தையும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு உடைந்த இதயம் தான் நம்மள உணர்வுபூர்வமா ரொம்ப வலிமையான ஒரு மனிதனா மாத்துது அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயம்,
ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எந்த ஒரு ஆழமான இழப்பையுமே இதுவரைக்கும் சந்திக்காத ஒருத்தரால தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அசாத்தியமான வலிமையும் தன்னோட முழுமையான மனித ஆற்றலையும் எப்பவாவது முழுமையா உணர முடியுமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான தேடல்ல சந்திப்போம்.